ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் யாசா ஸ்ப்ரிஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே இருக்குது. மொத்தமாக வந்து ஹிட்ஸ் பார்த்தீங்கன்னா 26 ஹிட்ஸு காமிச்சிது. அக்செப்ட் பண்ணிட்டேன். ஒருவேளை உங்களுக்கு காமிக்கலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் போயிட்டு நீங்களும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்தியாவுக்கு மட்டும்தான் அலவுடு, யூஎஸ் அக்கௌண்ட்டில் செய்ய முடியாது. இந்தியன் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சர்வே வந்து ட்ரை பண்ணலாம். ரிவார்டு பார்த்தீங்கன்னா $1. ஒரே ஒரு ஹிட்டு தான் பண்ண முடியும். எப்போவுமே ஒரு சர்வேக்கு மேலே இன்னொரு சர்வே பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. நீங்கள் பண்ணலாம், பட் வந்து ஃபஸ்ட்டு சர்வே மட்டும்தான் அவங்க ப்ரிஃபரன்ஸ் எடுத்துக்குவாங்க. ரெண்டாவது சர்வே வந்து அவங்க ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எத்தனை சர்வே பண்ணாலும் சரி ரிஜெக்ட் தான் ஆகும். அதனால் நீங்கள் வந்து ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு சர்வே ஒரே ஒரு டைம் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள், அதுதான் கரெக்டு. இப்போ வந்து டோட்டல் டைம் பார்த்தீங்கன்னா 30 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி 3.5 நிமிஷம் போயிடுச்சு. இப்போ நம்ம சர்வேக்குள்ளே டேரெக்டாக போயிடலாம். இது எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, ஒர்க் பிளேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து என்னென்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ஆர் ஓல்டர், 18 வயசு அல்லது அதுக்கு மேலே இருக்கணும். அப்புறம் வந்து இந்தியாவில் தான் இருக்கணும். அப்புறம் இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சிருக்கணும்னு போட்டிருக்காங்க. அவ்வளோதான். இதுக்கு வந்து 10 மினிட்ஸ் டைம் எடுத்துக்குன்னு போட்டிருக்காங்க. ஓகே, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்து கீழே வந்து ஐ கன்சென்ட் அப்படின்னு கொடுத்துடலாம். அப்புறம் அவங்க ஏஜ் லெஸ் தென் 18 இயர்ஸா இல்லை கிரேட்டர் தென் 18 இயர்ஸான்னு கேட்குறாங்க. வாட் இஸ் ஒரு ஏஜ்னு கேட்டு அதில் வந்து நம்ம 18 இயர்ஸ் ஆர் ஓல்டர்னு தான் கொடுக்கணும். ஏன்னா ஆல்ரெடி வந்து அதுதான் ரிக்குவயர்மெண்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துருங்க. இங்கே வந்து இந்தியா தான் கொடுக்கணும். கீழே வந்து ஐ எம் ஃப்ளூயண்ட் இன் இங்கிலீஷ். அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் வந்து இது தான், இந்த 3 தான். நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். தேங்க்யூ ஃபார் கன்சென்டிங் டு டேக் அவர் ஸ்டடி. இன் திஸ் ஸ்டடி யூ வில் பி கிவன் எ லிஸ்ட் ஆஃப் ஜாப்ஸ் occupations that are commonly held by individuals in India. Please carefully read jobs, occupation, title and answer the question post. ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இங்கே வந்து நமக்கு எதுவும் புரியல அப்படின்னா நீங்கள் தமிழ்லேயே டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொழில் கௌரவம் என்பது சமூகத்தில் ஒருவரின் வேலைக்கு பொதுவாக வழங்கப்படும் மரியாதை மற்றும் போற்றுதலை குறிக்கிறது. மிகவும் மதிப்புமிக்க வேலை வைத்திருப்பவர்கள் சமூகத்தில் மற்றவர்களால் பெரிதும் மதிக்கப்படுகிறார்கள் மற்றும் போற்றப்படுகிறார்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். நீங்கள் முன்பு படித்தபடி பின்வரும் கேள்விகளுக்கு பதிலளிக்கவும். இப்போ முன்னாடி வந்து நம்ம பார்த்த அந்த பேசேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி இங்கே கேட்குறாங்க. மரியாதை குறித்தது தான். அப்போ வந்து நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து முன்னாடி அந்த பேசேஜ் படிச்சிங்க இல்லைங்களா, அந்த படித்த பேசேஜ் வந்து இங்கிலீஷ்லேயே நீங்கள் அப்படியே வந்து காப்பி பண்ணி வச்சுக்கணும். அதை காப்பி பண்ணி வச்சுக்கினா மட்டும்தான் இதுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும். அது என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஆக்குபேஷனல் ப்ரெஸ்டீஜ்னால் என்னன்னு கேட்குறாங்க. அந்த ப்ரெஸ்டீஜ்னால் என்னங்கிறத கீழே வந்து நம்ம அந்த இடத்துல என்ன இருந்துச்சோ அந்த ரெஃபர் டூன்னு இருக்கும். அந்த ரெஃபர் டூங்கிறதுலேருந்து 2வது லைன் வரைக்கும் நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ அதுதான் வந்து ஆன்சரு. நான் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி நீங்களும் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர் இங்கே தான் வந்திருக்கு. நீங்கள் அதுக்கு முன்னாடி ஆன்சர் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு வரும். அதனால் வந்து நீங்கள் அதை கரெக்டாக காப்பி பண்ணி நோட் பேடில் வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே படித்து பார்த்துட்டு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் செக்யூரிட்டி கொஸ்டின் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. செக்யூரிட்டி கொஸ்டின்னா ப்ளீஸ் செலக்ட் திஸ் ஆப்ஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அதுதான் கொடுக்கணும், மாற்றி கொடுக்கக்கூடாது. இப்போ இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. நான் லெஃப்ட் சைட் பார்த்துட்டு தான் நான் வந்து கொடுத்துட்ருக்குறேன். செலக்ட் நியூட்ரல் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் செக்யூரிட்டி கொஸ்டின். இதுக்கு மட்டும் வந்து நம்ம நியூட்ரல் கொடுத்துடணும். இப்போ வேறு எங்கேயாவது கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். வேறு எங்கேயும் கொடுக்கல, இங்கே மட்டும் செலக்ட் நியூட்ரல்னு கொடுத்துருக்குறாங்க. அதனால் அதை மட்டும் நியூட்ரல் கொடுத்துட்டு மற்றதெல்லாம் ரேண்டமாக கிளிக் பண்ணிக்கலாம். கீழே வந்து இருக்கான்னு பாருங்கள், இல்லை. ஓகே, இப்போ வந்து நியூட்ரல்ங்கிறது கரெக்டாக கொடுத்துருக்கோமான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஓகே, த லாஸ்ட் செக்ஷன் ப்ளீஸ் ஆன்சர் சம் டெமோக்ராஃபிக் கொஸ்டின் அபவுட் யுவர் செல்ஃப். ஓகே, இங்கே வந்து ஏஜ் நமக்கு எக்ஸாக்ட் ஏஜ் கேட்குறாங்க. ஸோ எக்ஸாக்ட் ஏஜ் என்னவோ கொடுத்துருங்க. மேலா ஃபீமேலான்னு கேட்குறாங்க, கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஒரு 5 இயர்ஸ் எக்ஸாம்பிள் இருக்கிறதே கொடுத்துடலாம்.
நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நமக்கு கோடு வந்துருச்சு. யுவர் வேலிடேஷன் கோட் இஸ் அப்படின்னு சொல்லி போட்டு இங்கே வந்திருக்கு. செக்யூரிட்டி ரீசனுக்காக நான் வந்து ஹைட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து யூனிக்கான கோடு தான் வரும். இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்துருக்கிற டைம் வந்து நம்ம கம்ப்ளீட் ஆகிருக்கான்னு பார்க்கணும். அந்த டைம் கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும், இல்லாட்டி சப்மிட் பண்ணக்கூடாது. முன்னாடி நீங்கள் சப்மிட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் பண்ணி விட்ருவாங்க. அவங்க கேட்குறத வந்து மினிமம் 10 நிமிஷம் டைம் எடுத்துக்குன்னு போட்டிருக்காங்க இல்லைங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா தி ஸ்டடி வில் டேக் 10 minutes to completeன்னு போட்டிருக்காங்க. நீங்கள் அந்த 10 நிமிஷத்துக்கு கீழே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இதுவும் ஒரு ரீசன் தான், ரிஜெக்ட் ஆகிறதுக்கு ரீசன் வந்து இதுவும் தான். ஏன்னா வந்து நான் ஏற்கனவே வந்து இதே மாதிரி ஒரு டைம் முன்னாடியே சப்மிட் பண்ணுவோம். அவங்க வந்து ஃபீட்பேக்கில் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இயர்லியாக வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் செஞ்சிட்டீங்க, கரெக்டாக ஆன்சர் பண்ணலைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. அதனால் வந்து நீங்கள் எப்போவுமே அவங்க என்ன டைம் எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்களோ அந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணுங்கள். ரொம்ப அவசரமாக பண்ணிவிட்டு நம்ம எங்கேயும் போகிறது கிடையாது. ஸோ அதனால் நம்ம பொறுமையாக பண்ணுவோம். இப்போ வந்து 10 நிமிஷம் தாண்டிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த இதில் வந்து கோடை கொடுத்துட்டு கீழே வந்து இந்த ஆப்ஷனுக்கு என்னென்ன ஆப்ஷன் கேட்குறாங்களோ அதெல்லாம் கொடுத்துருங்க. டூ யூ ஸ்பீக் மோர் தென் ஒன் லாங்குவேஜ், 2 லாங்குவேஜ் கொடுத்துட்றேன். ஏன்னா வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே பேசுகிறோம், அதனால் 2 லாங்குவேஜ் கிளிக் பண்ணிக்கிறேன். டூ யூ கரண்ட்லி ஒர்க், ஓகே. இங்கே வந்து டூ யூ ஒர்க் இன் எனி ஆஃப் த ஃபாலோவிங் இண்டஸ்ட்ரீஸ், என்ன இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. நம்ம கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஏதோ ஒன்று கிளிக் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். இங்கே வந்து சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா சப்மிட் ஆகிடும். இங்கே ஏதாவது ஃபீட்பேக் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஃபீட்பேக் வந்து இங்கே கொடுத்துக்கலாம், இல்லாட்டி இது ஜஸ்ட்டு லீவ் பண்ணிடலாம். ஏன்னா வந்து இது ஆப்ஷனல் தான். இங்கே கோடு வந்து கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிடுங்க, ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக்ஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.